First time voters 14,59,039. Mottama number of polling stations 75,064. Polling station locations 33,133. மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ். இடங்களில் வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல, மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதில் பணம் கொடுத்தவங்களோ அல்லது வாங்கினவங்க அந்த பிடிச்ச ரெண்டு பார்ட்டியும் வந்து என்ன அவங்க மேலே எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டு எங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, எல்லா மேலே நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நம்ம டோட்டல் எலக்டோரல் ஸ்ட்ரென்த் 5.73 crore. அதில் ஃபீமேல் எலெக்டர்ஸ் 2.93, மேல் எலெக்டர்ஸ் 2.83, தேர்ட் ஜெண்டர் 7,728. நமக்கு மொத்தமாக ஃபர்ஸ்ட் டைம் voters 14,59,039. சர்வீஸ் எலெக்டர்ஸ் பார்க்கணும்னா 68,501. அதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு டோட்டல் மொத்தமாக நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் 33,133. Total machines and the EVM machines, total ballot units is 1,06,418. Control units 75,064. VVPAT 75,064. இதில் நமக்கு sufficient reserve is available. 20% of reserve for CU and BU is available. 30% for VVPAT. Polling personnel மொத்தமாக பார்க்கணும்னா 3,60,068. CAPF deployed 300 companies. மொத்தமாக police personnel 83,875. Counting centers பொறுத்த வரைக்கும் 62 counting centers have been approved. 62. Interception பொறுத்த வரைக்கும் total rupees 1,262 crore approximately. அதிலிருந்து seizure rupees 543 crore. நமக்கு 4 control rooms fully functional பொசிஷனில் இருக்குது. One is call center 1950, second media monitoring, third expenditure, and fourth poll monitoring. Social media post பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக 243 rebuttals clarifications கொடுத்துருக்கோம் and 163 FIRs have been lodged. And total number of URLs takedown blocked by social media platform 2,180. You had உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் அந்த போலிங் ஸ்டேஷன்லயே அந்த போலிங் டியூட்டி பார்க்குறாங்கல்ல, they will vote in the polling station itself. வேற நார்மலா போஸ்டல் பேலட்னா வெளியே போய் ஓட்டு போடுவாங்க. பட் அதே போலிங் ஸ்டேஷன் ஓட்டு போடுறது EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அது ஆன்கோயிங் இருக்கு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் 85 ப்ளஸ் எலெக்டர்ஸ்னா
3,98,513 total numbers. Total number of votes polled by them, we will get back to you. This. மேடம் சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் அப்சர்வர் இருக்காங்கல்ல மேடம், அவங்களுக்கான ஒட்டுமொத்தமான எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? அவங்க எங்க தங்குற செலவு, ஏன்னா பாதி பேர் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் செஞ்சிருக்காங்க, வெளியே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல், மொத்தமா எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை, இப்போ அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இந்த வாக்குச்சாவடிக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு பூரா வாக்குச்சாவடி வந்து ஒரு பராமரிப்புக்கான ஒரு இது இருக்கு, அவங்க வந்து அதை ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களா? அது வந்து தனியாக கான்ட்ராக்ட் விட்டது வந்து ஒரே ஒருத்தர் விட்டதா, இவங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா? அது லோக்கல் லெவலில் பண்ணியிருக்காங்க, ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா, அதாவது இங்கேருந்து உங்க கண்ட்ரோல் உள்ளது டிஓஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக நமக்கு 249, ஆல் விமன் மேனேஜ்ட் போலிங் ஸ்டேஷன்ஸ் 325, பிடபிள்யூடி மேனேஜ் 71 இருக்குது, யூத் மேனேஜ் 79 இருக்குது. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்ல எல்லாம் கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. மொத்தமாக 3025 லொக்கேஷன்ஸ்ல 5949 949. எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புகார் சொல்லுங்க. சி விஜில்ல நமக்கு 5634 வந்துச்சு, அதிலிருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்குது, பட் வித் டைம் லைனுக்கு உள்ளே இருக்குது. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பியில் வந்துட்டு மொத்தமாக வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அன்ஆன்சர்ட் 52 மட்டும் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. I just mentioned those details. Perhaps you were not there. Our total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores by the agencies. We have a monitoring cell, plus we are taking help of cyber crime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து மடிச்சிருக்காங்க மேடம். நிறைய இடங்கள்ல வந்து பணம் வந்து கொடுத்தது வந்து கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதை பணம் கொடுத்தவங்களோ அல்லது வாங்கினவங்க அந்த பிடிச்ச ரெண்டு பார்ட்டியும் வந்து என்ன, அவங்க மேல எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டு? இங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, எல்லா மேலே நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டிருக்கோம்? எத்தனை கட்சி மேல, எந்தெந்த கட்சி மேல போட்டிருக்கோம்? அது சொல்கிறேன், டீட்டெயில் வைஸ் கட்சி வைஸ் சொல்கிறேன். பூத்ஸ்ல மேக்ஸிமம் has been distributed. It has been distributed. நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணியிருக்கோம். We also have a small app, வழிகாட்டி app இருக்கு for people to go and find their polling booth. மொபைல்ல வந்து பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி அதுல என்ன கிளாஸ் இருக்கு? ஏன்னா மொபைல வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. அங்க ஒரே கிளாஸ் மொபைல் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்லையும்.
Parents, children to 50 வயசு வந்து இந்த எலெக்ஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன் உங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா highest ever. Two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind? Is this a violation or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also they have been seized and there is no under the appropriate sections FIRs have been lodged. எஸ்ஐஆருக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எதிர்பார்க்குறீங்க? 100% நம்மளுடைய எஃபோர்ட் போட்டுருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் போலிங் அவங்க அதான் சொன்னேன் highest ever சொன்னேன். பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷலாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு இதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவங்க more than 90% இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரியான அட்வைஸ் எதுவும் நம்ம பேசியிருக்கோம். இல்லை இந்த வாட்டி கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா போலிங் பூத்ஸ் டு மேக் இட் வெரி accessible. நம்ம ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாம் எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். எதுவும் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். as per law ஆக்ஷன் எடுத்துருவோம். அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பறிமுதல் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்க. 1500 கோடி கிட்ட சொல்லிருக்கோம். இன்டர்செப்ட் சீஸ்ட் தனியா ஃபிகர் வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறது வந்து எல்லாத்துக்கும் பகிரங்கமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் கூட பறக்க முடிய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பணம் பட்டுவாடா நடக்கிறது தெரியுது, ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள்கிட்ட பறிமுதல் பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க, ஆனா வேட்பாளர்கள் பணத்தை சொல்லலையே, என்ன மேடம்? அதிலே வெறும் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் இல்லை, நீங்க எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. எல்லாருடைய முயற்சி இருக்கு, அதுல தான் பிடிச்சிருக்கும்.